இந்த சின்ன பொண்ணு அவங்க வீட்டுக்கு வெளியில ஒரு பூனைக்குட்டியை பாக்குறா. அடுத்த செகண்டே பார்த்தா அவளுடைய ஃபேஸ்லயும் அந்த பூனைக்குட்டி மாதிரியே மீசை வளருது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவ முழுசா ஒரு பூனைக்குட்டியாவே மாறிடுறா. அது மட்டும் இல்லாம அவளுக்கு வவ்வால் மாதிரி ரக்கையும் முளைச்சிருக்கு. ஆக்சுவலா இவளுக்கு இவளுடைய மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ணவே தெரியாது. இப்ப கூட இவளுடைய ஃப்ரெண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இவ பூனைக்குட்டியா மாற போறேன்னு சொல்லிட்டு கங்காருவும் பூனையும் சேர்ந்து ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினமா மாறிடுறா. அது மட்டும் இல்லாம அவளுடைய பல்லு அப்படியே அணிலுடைய பல்லு மாதிரியே இருக்குது. அதை யூஸ் பண்ணி அவ கையில வச்சிருக்கிற பென்சில கூட சாப்பிட்டுறா. அதுக்கப்புறம் அவளுடைய ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா அவளுக்கு நெருப்பை கண்ட்ரோல் பண்ற சக்தி இருக்குது. அதை பயன்படுத்தி அவ ஒரு நெருப்பு பந்தை உருவாக்குறா. ஆனா அதையுமே அவளாலேயே முழுசா பண்ண முடியல. அதனால இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணா சேர்ந்து நம்மளுடைய மேஜிக்கை நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு மேஜிக் தெரிஞ்ச பசங்க எல்லாம் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்றாங்க. அந்த ஸ்கூல்லயும் எப்படின்னா அவங்களுடைய மேஜிக் எல்லாம் செஞ்சு காட்ட சொல்லி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி வச்சுதான் அவங்கள தனித்தனியா பிரிக்கிறாங்க. முதல் டெஸ்டா என்ன வைக்கிறாங்கன்னா ஒரு இடத்துல நின்னுக்கிட்டே தூரமா இருக்கிற ஒரு மெழுகுவர்த்தியை அவங்களுடைய ஃபயர் பவரை யூஸ் பண்ணி பத்த வைக்கணும். ஃபயர் பவர் உள்ள எல்லா பசங்களும் அந்த மெழுகுவர்த்தியை எரிய வச்சிடறாங்க. ஆனா இந்த பையனுக்கு மட்டும் என்ன ஆகுதுன்னா அவன் கையை நீட்டின உடனே நெருப்பு வர்றதுக்கு பதிலா ஏகப்பட்ட புகையா வெளியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜட்ஜஸ் மூஞ்சில எல்லாம் போய் பட்டுருது. அதுக்கப்புறம் இன்னொரு பையன் வரான். அவன் அனிமல் கிட்ட எல்லாம் பேசி அதோடைய நேம் அதுக்கு என்ன வேணும் எல்லாத்தையுமே விசாரிச்சு தெளிவா சொல்றான். அதுக்கப்புறம் இன்னும் சில பசங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய கையை நீட்டிய தூரத்தில் இருக்கிற பொருளை கூட அசால்ட்டா எடுக்கிறாங்க. அப்புறம் சில பசங்க மேல பறக்க கூட செய்யறாங்க. 30 செகண்ட் அழகா மேல பறந்துட்டு அப்படியே பொறுமையா கீழே இறங்கிடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த பையனும் பறக்கலான்னு வரான். அவன் பேக்குக்குள்ள இருக்கிற கல் எடுத்து வெளியில போட்டு அடுத்த செகண்டே பார்த்தா அவன் அப்படியே சல்லுன்னு பறந்து போய் சீலிங்லயே ஒட்டிக்கிறான். அவனால அங்கிருந்து கீழே கூட இறங்க முடியல. கடைசியில அவனை லேடர் எடுத்துட்டு வந்து தான் காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய உருவத்தை மாத்திக்க கூடிய பசங்க எல்லாம் வர வச்சு அவங்க முன்னாடி ஒரு பூனைக்குட்டியுடைய படத்தை வச்சு அதே மாதிரி மாற சொல்றாங்க. எல்லா பசங்களும் அழகா அந்த பூனைக்குட்டி மாதிரியே மாறி 6 செகண்ட் அழகா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. அப்படிதான் கடைசியில வந்த நம்ம ஹீரோயினும் அழகா அந்த பூனைக்குட்டி மாதிரியே மாறுறா. ஆனா அடுத்த செகண்டே பார்த்தா திடீர்னு அவளுக்கு பெரிய ரக்கையெல்லாம் முளைச்சி வவ்வாலும் பூனையும் கலந்து இது ஒரு வித்தியாசமான உயிரினமா மாறிடுறா. அதுக்கப்புறம் அவளாலேயே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாம மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுறா. கடைசியில இந்த மாதிரி மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாத பசங்களுக்கு எல்லாம் UDMன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அவங்களுக்கு மட்டும் தனியா கிளாஸ் எடுக்க சொல்லி அவங்கள தனியா அனுப்பிடுறாங்க.